அன்பு நெஞ்சங்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைல் செட்டிங்கில் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் ஒரு சில நேரம் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம். அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதை நீங்கள் கண்கூட எல்லாருமே உணர்ந்துருப்பீங்க. அது மாதிரி தான் நம்ம மொபைலில் இந்த செட்டிங்கில் செய்கிற தவறுனால நம்மளோட செக்யூரிட்டி, சேஃப்டி, டயம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். முதல் தவறு என்னென்னா, நம்ம மொபைலுக்கு பாஸ்வேர்டு அப்புறம் லாக்கு இது போடாமல் விட்றது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. சிலர் பாஸ்வேர்டு லாக் போடுறதையும் தவிர்த்துருவாங்க. அதனால் என்ன ஆகும்னா, உங்கள் மொபைல் சப்போஸ் தொலைஞ்சி போச்சுன்னா அது அடுத்தவங்க இதுக்கு போயிடும். உங்களோட ப்ரைவசி, அக்கௌண்ட்ஸு, அப்புறம் உங்களோட ஃபோட்டோஸு எல்லாமே அவன் பார்ப்பான். அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு உங்களுக்கே புரியும். ரெண்டாவது தவறு என்னென்னா, பெர்மிஷன் கொடுக்குறது. ஒரு ஆப்புக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது அது கேட்காது கூட நீங்கள் இந்தாப்படின்னு பெர்மிஷன் அள்ளி கொடுத்துட்றீங்க. அலோன்னு அடித்து விட்டு போயிடுறீங்க. இதனால் என்ன ஆகுன்னா, அந்த ஆப்பு எந்த நேரத்துலையும் உங்கள் லொக்கேஷன், கேமரா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகுன்னா, உங்கள் ப்ரைவசி நசுங்கியே போகும். மூணாவது தவறு என்னென்னா, அப்டேட் கொடுக்குறது. அந்த அப்டேட்டு கேட்டுச்சுனாலும் நீங்கள் லேட்டர்னு தள்ளி வச்சுட்டு போயிடுறீங்க. அது பெரிய தவறு. அந்த அப்படி தள்ளி வைக்கிறதுனால அந்த அப்டேட்டு செக்யூரிட்டி இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் அந்த அப்டேட்டில் இருக்கும். ஆனால் அதனால் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் ஹேக்கர்ஸுக்கு நீங்களே வழிவிட்ட மாதிரி ஆயிடும். அதனால் கண்டிப்பாக அப்டேட் கேட்டால் அப்டேட் பண்ணிடுங்க. நாலாவது தவறு என்னென்னா, பேக்கப் பண்ணாமல் விடுறது. பேக்கப் பண்ணாமல் விடுறது பெரிய விஷயமாக தெரியாது. ஆனால் ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா உங்கள் ஃபோட்டோஸு, கான்டாக்டு, டாக்குமெண்ட்ஸு எல்லாமே காணாமல் போயிடும். அதனால் கூகுள் ட்ரைவு இல்லைன்னா ஐக்ளவுடுக்கு பேக்கப் பண்ணி வைங்க. அதுதான் உங்கள் ஃபோனுக்கு ஒரு சேஃப்டி. அஞ்சாவது செய்கிற தவறு பெரிய தவறு. அது என்னென்னா, நோட்டிஃபிகேஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் விடுறது. எல்லா ஆப்புக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கும். என்ன, சிலர் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, நோட்டிஃபிகேஷன் உங்கள் மன நிம்மதியே போயிடும். அதனால் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைங்க. ரொம்ப தேவையான ஆப்பு என்ன இருக்கோ, உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு மாத்திரம் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஆறாவது தவறு என்னென்னா, பேட்ரி அப்புறம் டேட்டா யூசேஜ் செட்டிங்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்ரவுண்டில் ரன்னிங்லேயே இருக்கும் இந்த ஆப்பு. இதனால் என்ன ஆகுன்னா, பேட்ரி சீக்கிரம் காலாவதி ஆகிடும், டேட்டாவும் சீக்கிரம் தீர்ந்துடும். அதனால் செட்டிங்கில் அதை கண்ட்ரோல் பண்ணி வைங்க. அது ரொம்ப நல்லது. கடைசியாக ப்ரைவசி செட்டிங்கை சிலர் கண்டுக்கிறதே இல்லை. வாட்ஸ்அப்பு, அப்புறம் லாஸ்ட்டு சீனு, ப்ரொஃபைல் பிக்சரு எல்லாம் ஓப்பனாக விட்டிங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. நம்ம ப்ரைவசி மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ஒரு சிறிய கவனம்தான் பெரிய பாதுகாப்பு அப்படிங்கிறத எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. எப்பயும் ஃபோனை பாதுகாப்பாக வச்சுருங்க.
செட்டிங்கில் எச்சரிக்கையாக இருங்க. நன்றி, வணக்கம்.